கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க. முக்கியமா டாடா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கார் சர்வீஸ் பண்றேன் இல்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா மக்களை? சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் பம்பர் உடஞ்சிடுச்சு, டிரைவர் டோரு கிழிஞ்சிடுச்சு, ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே பயங்கர ஸ்கிராச்சஸ். அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை அப்பயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த இன்சூரன்ஸ்காரங்க அங்கே தான் வைக்கிறாங்க நமக்கு வேட்டு. இந்த எந்த டீட்டெயிலுமே நமக்கு சொல்லாமல் வெறும் ஃபார்மை மட்டும் கொடுத்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிவிடுவாங்க. நம்ம கேட்டாலும் எல்லாமே கவர் ஆகும்னு அப்படியே பச்சை போய் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் உடனே ஃபோட்டோவோ வீடியோவோ தரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம கார் நம்மக்கிட்ட வந்துடுச்சு வீட்டுக்கு. அதுவும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி டிரைவரே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்க் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டயருக்கு மேலே இருந்த ஒரு அழகான பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு இருக்குது. என்னங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் வீட்டுக்கே வந்து ஒரு ஃபெஃபிக்கும் ஒரு டபுள் டேப்பும் வச்சு சூப்பராக அதை உடச்சி அழகாக பிச்சு அழகாக ஒட்டி செம சூப்பரான சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டாடா ஷோரூம், லக்ஷ்மி டாடா ஷோரூம், சாரி நம்ம ஈசிஆரில் இருக்கிற அந்த பிரான்ச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபெஃபிக்கும் டேப்பும் கரெக்டான மெத்தடா? ஸோ என் வண்டி பயங்கரமான சூப்பரான லுக்கில் இருந்த என் வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸும் சேர்த்தே பண்ணிட்டேன். இன்சூரன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே எனக்கு கிளைம் ஆகிருக்கு. வேற மாதிரி சர்வீஸு. வண்டியை சர்வீஸ் விட்டாலோ வண்டியை வந்து பாடி ஷாப்லேருந்து ஏதாவது வந்து ஃபிட்டிங்ஸ் ஏதாவது டோரு ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணாலோ உள்ளே அவங்க தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி தருவாங்க. அப்படி வாட்டர் வாஷ் சரியாக பண்ணல அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் உள்ளே வேணும்னா நீங்கள் வாட்டர் வாஷ் சோப் ஆயிலெலாம் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி தரோம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு சொல்லி பெரிய உருட்டுறாங்க. இதெல்லாம் என்ன இல்லை எனக்கு புரியல. டாடா பிராண்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா இல்லை மற்ற பிராண்டெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்களா? இது எனக்கு தெரியல. மற்ற கார் வச்சுருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். டாடா பிராண்டும் சரி அதோடைய ஃபீச்சர்ஸும் சரி காரோடைய தரமும் சேஃப்டியும் சரி வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அதோடைய சர்வீஸ் வந்து இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஷோரூம்லேயுமே சரி கஸ்டமரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். பிஹேவியர் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சஜஷன் இது. என் வீடியோவை பார்த்துட்டு நான் வாங்கின கார் ஷோரூமுடைய மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுது எதெல்லாம் கவர் ஆகல அப்படின்றது அவங்க புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க, இல்லை பிடிஎஃப்ல அனுப்புவாங்க. இதெல்லாம் வேணாம், ஓப்பன் டாக்கா கேட்டு மெயிலில் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. டாட்டாவுடைய ஃபஸ்ட்டு சர்வீஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை செம்மையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டாட்டா பிராண்டு எப்படி பண்ணியிருக்காங்க சர்வீஸ் வேறு மாதிரி 100க்கு 100 சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. அது எல்லாத்தையுமே பயம் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ரெண்டாவது சர்வீஸ்க்கு நம்ம வண்டியை வந்து போகும்போது அது சம்மந்தமான எல்லா வீடியோவையும் மறக்காமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு கார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவல் லுக்கில் நம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் நம்ம காரு. ஸோ நிறைய வீடியோ இது சம்மந்தமாக நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். நைட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம காரோடைய வியூவு. சூப்பராக டர்னிங்லாம் பண்ணேன் நான். ஐயோ அதை நினைச்சேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் ஜென்யூனாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அப்படின்றத கமெண்டில் போடுங்க. அது எல்லாத்துக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தமாக வந்து டாடா பிராண்டு நல்ல பிராண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சூப்பரான பிராண்டு தான். சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காமல் கார் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.